என்னோட குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் தாங்க முட்டை பிரியாணி செஞ்சு கொடுத்து விடுவேன். ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க. கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அரைச்ச மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தக்காளியை குழைவாக வெந்ததும் இதில் 4 முட்டையை வேக வச்சு கீரல் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே போல் புதினா இலையும் நெய்யும் சேர்த்து குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்மன்னு முட்டை பிரியாணி ரெடிங்க. குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுவாங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாய்.